பெரியவா பெரியவாதான் என்று அந்த கருணை கடலை கருணாமூர்த்தியை குறித்து சில மணித்துளிகள் சிந்தனை தேரை வடம் பிடிக்க இருக்கின்றோம். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் இந்த சம்பவம் நடந்தது 1927. பொதுவாகவே பாரத தேசத்தினுடைய புண்ணிய தலங்களில் ஒன்று காசி, மற்றொன்று கல்பாத்தி. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் வேடிக்கையாக சொல்வார்கள், காசியில் பாதி கல்பாத்தியில் பாதி, காசியில் பாதி கல்பாத்தியில் பாதி. காசியில் குளித்தா பாவம் போயிடுமா, கல்பாத்தியில் குளித்தா காசியில் குளித்ததுக்கு பாதி எஃபெக்டாக. இந்த பாலக்காட்டுக்கு பக்கத்தில் நெல்லிச்சேரி அப்படிங்கிற இடத்துல இன்றும் ஒரு வீடு இருக்கிறது. பாலக்காடு நெல்லிச்சேரிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஓட்டு வீடு இன்றைக்கும் இருக்கிறது. இந்த இடத்துல மகா பெரியவர் சில காலம் தங்கி ஞான மார்க்கத்தில் அமைதி வேண்டி சில தியானங்களை செய்கின்றார். அப்பொழுது கேரளாவிற்கு பயணப்பட்ட தாழ்வுற்று வறுமைமிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால்பற்று நின்ற இந்த பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி பெரியவரை எதேர்ச்சியாக சந்திக்கின்றார். மகா பெரிய சுவாமிகளும் மகாத்மா காந்தியும் பல மணி நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மத குருமாரும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்திய தேச தந்தையும் சந்தித்து விடைபெறக்கூடிய நேரத்தில் மகா பெரியவர் தன்னுடைய குறிப்பால் காந்தியை பார்த்து சொன்னாராம், எல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய மரணம் இயற்கை மரணம் அல்ல என்று. ஆனால் வெளியில் வந்த பிறகு காந்தி அருகில் இருந்தவரிடத்தில் மனித வடிவில் பார்த்த ஒரு மகானை நான் தரிசித்தேன் என்று சொன்னதாக வரலாற்று பதிவு உண்டு. அப்போ இவருடைய ஞான அந்த தபசு எவ்வளவு உச்சம் தொட்டது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய அத்தனை வரங்களையும் பெற்றவர்கள் கூட ஞானிகளுக்கு முன்பு கையறு நிலையாக நிற்பதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு தெரிந்து காஞ்சியம்பதிக்கு முன்பு சற்று ஒரு 12 கிலோ மைல் தொலைவுக்கு முன்பு தேனம்பாக்கம் என்கின்ற ஒரு இடம், மகாபெரிய சுவாமிகள் தன்னுடைய வாழ்வியல் பயணத்தை நம்முடைய ஓரிக்கை, தேனம்பாக்கம், இளையாத்தங்குடி, களவை, கும்பகோணம் போன்கின்ற இடத்திலெல்லாம் பல நெடுங்காலம் கழித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தகுந்த இடம் தேனம்பாக்கம். அங்கு ஒரு தனி அறையில் இருந்து பன்னெடுங்காலம் வெளி உலகத்தையே பார்க்காது நாளெல்லாம் வியந்து மக்கள் பேசக்கூடிய வகையில் ஆண்டவனை மட்டும் தரிசித்து ஞான வேள்வி செய்திருக்கிறார். சில சமயம் ஒரு பாரத தேசத்தினுடைய வல்லமைக்கு வழிவகுத்த அன்னை இந்திரா அவர்கள் பல்வேறு மன சஞ்சலத்தோடு அந்த இடத்தில் வந்து அவர்களை சந்திக்கின்றார்கள். ஆரம்பத்தில் அவர்களையெல்லாம் சந்திப்பதற்கு எந்தவித உடன்பாடும் இல்லாத பெரியவர் அரசியல் தலைவர்களை பார்ப்பதோ, அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களோ, மிட்டாமிராசுகளோ, பணம் படைத்தவர்களோ, சாதாரண மனிதர்களோ எல்லாருக்கும் அவர் சமமானவர். அன்னை இந்திரா வருந்தி வேண்டி கேட்டியதால் சில மணி நேரம் மட்டுமே சந்திக்க அனுமதித்த பெரியவர், கடைசியா நீ சேமமாக இருப்பப்போ சேமமாக இருப்பப்போ அப்படின்னு சொல்லி இப்படி கையை காமிச்சு கதவை சாத்தி உள்ளே போனாராம். வெளியில் வந்த இந்திரா காலை பசு சின்னத்தை நிறுத்திவிட்டு தன் சின்னமாக கை சின்னத்தை மாற்றியதாக வரலாறு. அதற்கு பிறகுதான் அவர்கள் இந்திய தேசத்தின் இரும்பு பெண்மணியாக பாராட்ட பெற்றதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அன்போடும் எளிமையோடும் இனிமையோடும் தன்னலம் துறந்து பொதுநலத்தோடு வாழ்ந்த எளிமைக்கு இலக்கணமாக இருந்த கர்ம வீரர் காமராஜர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம். குடியாத்தம் பகுதியில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெறுகின்றது. காமராஜருடைய சிறப்பு குறித்து ஒரு தொண்டன் பேசுகின்றார். பேசி முடித்தவுடன் கர்ம வீரர் காமராஜர் அவர் சட்டையை இழுத்து, கதர்ச்சட்டைக்காரன் எளிமையை பற்றி பேசுகின்றீர்கள், ஆனால் இங்கிருந்து
சில மைல் தொலைவில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் காவி உடையோடு காவிக்குள் கதறணிந்த அந்த மகானிடத்திலிருந்து எளிமையை, இனிமையை, ஆடம்பரமில்லாத துறவை கற்க வேண்டும் என்று கற்கண்டு தமிழால் பேசி அனைவர் உள்ளத்தையும் தொட்டதோடு பெரியவாவின் செவிகளில் சேரக்கூடிய வகையில் தான் பெரியவா பக்தர் என்பதை குறிப்பால் உணர்த்தியதாக நமக்கு வரலாறு உண்டு. ஏன் இப்படியெல்லாம் ஒரு ஞானி இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் என்று அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும். இன்னும் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் 1994 ஜனவரி 8ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை 2:55 மணிக்கு இறைவனோடு 2:30 கடந்து முக்தியடைந்த அந்த மகா பெரியவருக்கு 99 வருடம் 10 மாதம் இந்த பூவுலகில் மண்ணுலகில் நடந்து தேய்ந்து அத்வைதத்தை பரப்பி சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை செய்து வேதத்தை வளர்த்த, ஞானத்தை வளர்த்த, பிரபந்தத்தையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் இந்த மண்ணில் தலைக்கச் செய்த அந்த மாமனிதருக்கு தமிழக சட்டப்பேரவையிலே நினைவஞ்சலி செலுத்தி எல்லோரும் தங்களுடைய இரக்கத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு ஞான மலர் எப்படி இந்த மண்ணில் பூத்து குலுங்கி பிறருக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு பெரியவாதான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.